கன்ஸ்டன்ட்டாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வேற டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ. நம்பர் 1, எப்போவுமே சாப்பிட்றதுக்கு வாய் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல டீப்பாக இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பிரெத் ஒர்க்கை வந்து ஒரு 3 to 5 ரவுண்ட்ஸ் பண்ண ஆரம்பிங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஸோ இது பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பாடி வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து உங்களோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 2, சாப்பிடும்போது கீழே தரையில உட்காந்து சாப்பிடுங்க. நோ ஃபோன், நோ ஸ்க்ரோலிங், ஜஸ்ட் யோர் பாடி அண்ட் யோர் ஃபுட். ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்றது மூலமா தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள போகாம உங்களோட மைண்டை வந்து ப்ரெசன்ட் மோட்ல வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்பர் 3, கிரியேட் அ வார்ம் அண்ட் கிரவுண்டட் ஸ்டேட், விச் மீன்ஸ் உங்களோட ஷோல்டர்ஸை வந்து ரொம்ப ஸ்டிஃபா ரைஸ் பண்ணிட்டு நீங்க எப்பவுமே சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அப்படின்னா உங்களோட ஷோல்டர்ஸை பொறுமையா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பொறுமையா ஒரு வார்மான ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க, வார்மான வாட்டரையும் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். உங்களோட டைஜஷனை வந்து இன்னும் பெட்டரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி டயட்ஸை மாத்தி ஃபாலோ பண்றது, நான் அதை ஃபாலோ பண்றேன் இதை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி அடிப்படையான இந்த 3 விஷயத்த வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் இருக்குன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.